இன்னைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான மினி விலாக். தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இப்போ சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டு, தக்காளியை வந்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக தோல் எடுத்துட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே கடாயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க வேண்டாம். தண்ணி கட்டாயம் சேர்க்கவே வேண்டாம். தக்காளி இருக்க தண்ணியை வந்து நல்லா குழைவா வெந்து சூப்பராக வந்திருக்கும். இந்த தொக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஷகருக்கு வந்துட்டு இந்த தக்காளி தொக்கு, சப்பாத்தி, சாதம், தயிர் அவ்வளோதான். வேணும்னா முட்டை ஊற்றிக்கலாம் நைட்டு அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஷகருக்கு என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியே அடுத்து என்ன ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தக்காளி தொக்கு இதே மாதிரியே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். கெட்டும் போகாது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக அருமையாகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.